நண்பர்களே, கேரளா லாட்ரி கேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24/6/2026க்கான ஒரு கெஸிங் தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 122. ஓகே, 122க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு நம்ம 24ஆம் ஒரு கெஸிங்கே பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமது சேனலில் கொடுத்துருப்போம். நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 122க்கு நம்ம ஆல் போர்டில் 10 கொடுத்துருந்தோம். அதில் 1ஆம் நம்பரை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி 6-2ல் ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருப்போம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் 2 போர்ட்லேயும் நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகேவா? நீங்கள் 16-12 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 ஏபி அண்ட் ஏசி ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 12-21 கொடுத்துருக்கோம். 12 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஏசி 2 போலியும் நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகே மக்களே, வாங்க நம்ம 24ஆம் ஒரு கெஸிங்காக வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் இவங்க சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 17000, 70 ரூபாய்க்கு 33000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுத்துருக்காங்க. இவங்களோட புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பரில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இவங்களோட வாட்ஸ்அப் மூலியமாக. ஓகேவா? ஓகே மேலே, நேற்றுக்கு நம்ம 122க்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்துருந்தோம். ஓகே, வாங்க நம்ம 24ஆம் ஒரு நல்ல ஒரு ரூட்டு தான் கிடச்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லுவது உங்களுக்கு என்னென்னு தெரிய வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். நேற்று எடுத்து அதே பேட்டர்ன் தான் 411. இந்த 411 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் மட்டும் நம்ம எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? 411 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 458 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 நம்பருமே நமக்கு வந்து 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 3 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 411 வச்சு நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 351. அந்த 351 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 351 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7-6ன்னு கிடச்சிருக்கு. 7-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 351 போடையில் நமக்கு 7-6ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 074. இந்த 074 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 074 ரூட் ஆப்ஷன் போட்டையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படின்ட்டு நம்ம 2ஆம் நம்பர் எடுப்போம். 3-2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 074 வச்சு நமக்கு 3-2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 203. இந்த 203 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 203 ரூட் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 10 கிடச்சிருக்கு. 10 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 203 வச்சு எடுக்கல நமக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 122. இந்த 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 122 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-8ன்னு கிடச்சிருக்கு. 3-8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 122 போடையில் நமக்கு 3 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியே நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 351. இந்த 351 வச்சு நம்ம இன்னொரு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 351 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 638 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 0-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 351 வச்சு நமக்கு 0-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 074 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 074 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 90ன்னு கிடச்சிருக்கு. 90 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 074 வச்சு நமக்கு 90ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 203. 203 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 203 ரூட் ஆப்ஷன் போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படி 3 கிடச்சிருக்கு. 2-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா 203 வச்சாட்டு நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துருவோம். 122 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 4ன்னு கிடச்சிருக்கு. 1 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 122 வச்சு எடுத்து நமக்கு 1 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 வந்தால் சி போர்டில் வரத்துக்கும் 4 நம்பர் வந்தால் பி போர்டில் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி நம்பர் சொத்து வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். 8 வந்தாலும் ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் வந்தால் நமக்கு ஏ போர்ட்லேயும் வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நம்ம எடுத்த இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் 8 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 4 அப்படி 1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த நம்பர்ஸில் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே அப்படி கடைசியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, ஓகே, நம்மள இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 84 81 34 31ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏ போர்டில் 8 3 வரனால நான் ஏ போர்டை வச்சு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வேறு போர்டு வந்தாலும் டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா, ஏபிபிசிஏசிக்கு. ஓகேவா, ஓகே, நம்மளே மீண்டும் நாளைக்கான ஒரு வெற்றியோட சந்திப்போம். ஓகே, நம்ம வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 122. ஓகேவா, 122க்கு பார்த்தோம்னா புவனேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 3 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து வினேஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக மதியழகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 2 கொடுத்துருக்காப்புல. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அண்ட் சி போர்டில் 2 போர்ட்லேயும் நமக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் 3ஆம் நம்பர் தான் அதிகமாக எதிர்பார்த்துருக்கீங்க. மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 0 1 10ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 2 போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வினியாக வந்திருக்கும். அப்படியே அச்சு அவர் பார்த்தீங்கன்னா 124 போட்டிருக்காப்புல. ஒரு 2 போட்டிருந்தோம்னா இன்றைக்கி சேனலில் ஒரு ஃபுல் வினியாக வந்திருக்கும். ரஞ்சித் குமார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஆல் போர்டில் 12ன்னு கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 122க்கு ஏபிஏசி இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வினிங் வந்து ரஞ்சித் குமார் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வரணும்னு நமக்கு வந்து யார் எதிர்பார்க்காம போது அடிச்சிருக்கீங்க. ஆனாலும் முதல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 762 அடிச்சிருக்கீங்க. அடுத்த பிறகு தான் நமக்கு வந்து 122 அடிச்சிருக்கீங்க. ஓகேவா, ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கான ஒரு வெற்றியோட நம்ம சந்திப்போம். ஓகேவா.